Let's see polynomials from algebra. First நம்ம பார்க்க போறது degrees of the polynomial. ரெண்டு expression consider பண்றோம். 6a square b plus 2a square plus 3b plus 6. Second one 6ab cube plus 5a square b cube c minus 7ab plus 2. இந்த ரெண்டு expressionஐ வச்சு டிகிரினா என்ன அப்படின்றத ஈஸியா படிக்க போறோம். ஸோ நம்ம கான்செப்ட்ஸை ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணி படிக்கும் போது அது ஈஸியாக நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஆங்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆங்கிள்ஸ் எப்படி மெஷர் பண்ணணுன்றது தெரியும். 70 டிகிரி 80 டிகிரி. ஸோ அந்த நம்பர்ஸோட பவரில் நம்ம அந்த டிகிரி சிம்பிளை வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது ஆங்கிள்ஸில். அதே போல் தான் அல்ஜிப்ராலையும் 7ன்றது கான்ஸ்டன்ட், ஒய்ன்றது வேரியபிள். ஸோ வேரியபிளோட பவர் என்னவோ அதுதான் வந்து டிகிரி. வேரியபிள்ஸோட பவர் அதுலேயும் மென்ஷன் பண்ணி பார்க்கணுன்னா பாலினாமியல்ஸில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் த கிவன் வேரியபிள், ஹையஸ்ட் பவர் எதுவோ அதுதான் வந்து கொடுத்துருக்கிற பாலினாமியலோட டிகிரியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ கான்செப்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் பார்க்கலாம். டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் த டேர்ம்ஸ். ஸோ இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 டேர்ம்ஸை நான் எழுதியிருக்கேன். 6a ஸ்கொயர் b. ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா பவர் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 + 1 3. 2a ஸ்கொயர். ஸோ இங்கே பவர் வந்து 2 and 3b power 1. ஸோ the power is 1. 6ன்றது கான்ஸ்டன்ட். அப்போது அதோட வேரியபிளோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஹையஸ்ட் பவர் அமாங் திஸ் இதில் எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து ஹையஸ்ட் பவர். அப்போது கொடுத்துருக்கிற பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் த கிவன் பாலினாமியலும் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். 6a power 1 b cube is equal to 4. இதோட டிகிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 + 3 4. இங்கே டிகிரி பார்த்தீங்கன்னா 2 + 3 + 1 6. நம்ம கீழே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான வேரியபிள்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறதில்ல. வேரியபிள்ஸ் வெவ்வேறையாக இருந்தாலும் பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 + 3 + 1 பார்த்தீங்கன்னா 6. இங்கே 1 + 1 2. இது கான்ஸ்டன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேரியபிளோட 0வாக மாறிடும். அப்போ இதில் இருக்கிற ஹையஸ்ட் டிகிரி வந்து 6. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற பாலினாமியலோட ஹையஸ்ட் டிகிரி வந்து 6. Let's see polynomials from algebra. First நம்ம பார்க்க போகிறது degrees of the polynomial. ரெண்டு எக்ஸ்பிரஷன் கன்சிடர் பண்ணுறோம். 6a square b plus 2a square plus 3b plus 6. Second one 6ab cube plus 5a square b cube c minus 7ab plus 2. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை வச்சு டிகிரினா என்ன அப்படின்றத ஈஸியாக படிக்க போகிறோம். ஸோ நம்ம கான்செப்ட்ஸை ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணி படிக்கும் போது அது ஈஸியாக நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஆங்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆங்கிள்ஸ் எப்படி மெஷர் பண்ணணுன்றது தெரியும். 70 டிகிரி 80 டிகிரி. ஸோ அந்த நம்பர்ஸோட பவரில் நம்ம அந்த டிகிரி சிம்பிளை வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது ஆங்கிள்ஸில். அதே போல் தான் அல்ஜிப்ராலையும் 7ன்றது கான்ஸ்டன்ட், ஒய்ன்றது வேரியபிள். ஸோ வேரியபிளோட பவர் என்னவோ அதுதான் வந்து டிகிரி. வேரியபிள்ஸோட பவர் அதுலேயும் மென்ஷன் பண்ணி பார்க்கணுன்னா பாலினாமியல்ஸில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் த கிவன் வேரியபிள், ஹையஸ்ட் பவர் எதுவோ அதுதான் வந்து கொடுத்துருக்கிற பாலினாமியலோட டிகிரியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ கான்செப்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் பார்க்கலாம். டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் த டேர்ம்ஸ். ஸோ இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 டேர்ம்ஸை நான் எழுதியிருக்கேன். 6a ஸ்கொயர் b. ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா பவர் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 + 1 3. 2a ஸ்கொயர். ஸோ இங்கே பவர் வந்து 2 and 3b power 1. ஸோ the power is 1. 6ன்றது கான்ஸ்டன்ட். அப்போது அதோட வேரியபிளோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஹையஸ்ட் பவர் அமாங் திஸ் இதில் எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து ஹையஸ்ட் பவர். அப்போது கொடுத்துருக்கிற பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் த கிவன் பாலினாமியலும் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். 6a power 1 b cube is equal to 4. இதோட டிகிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 + 3 4. இங்கே டிகிரி பார்த்தீங்கன்னா 2 + 3 + 1 6. நம்ம கீழே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான வேரியபிள்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறதில்ல. வேரியபிள்ஸ் வெவ்வேறையாக இருந்தாலும் பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 + 3 + 1 பார்த்தீங்கன்னா 6. இங்கே 1 + 1 2. இது கான்ஸ்டன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேரியபிளோட 0வாக மாறிடும். அப்போ இதில் இருக்கிற ஹையஸ்ட் டிகிரி வந்து 6. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற பாலினாமியலோட ஹையஸ்ட் டிகிரி வந்து 6. நாம் இப்போ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதோட டேர்ம்ஸ் வச்சு 3 வகையாக பிரியுது. மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி. அதோட அதாவது பவரை வச்சு 3 கைண்டாக பிரிக்கிறோம். லீனியர், குவாட்ரடிக் அண்ட் கியூபிக்.
ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் வச்சு எப்படின்னு பாருங்க. மோனோமியல், மோனோனா சிங்கிள், அதாவது ஒரு டேர்ம் மட்டும் இருக்கணும். 6m 5 அது கான்ஸ்டன்டா கூட இருக்கலாம், பட் அது வந்து ஒரே டேர்ம் மட்டும் இருந்ததுன்னு சொன்னா அதை மோனோமியல்னு சொல்றோம். பைனாமியல்னா பைனா 2, அப்போ 2 டேர்ம்ஸ் இருக்கணும். 5x plus 3 பவர் 1 இங்கே கான்ஸ்டன்ட். ஸோ இது 2 டேர்மா இருக்கு. அதே போல 2y minus 2. ஸோ இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் இருக்கிறதெல்லாம் பைனாமியல்ல வரும். ட்ரைனாமியல்ன்றது ட்ரைனா 3 டேர்ம்ஸ். ஸோ 4x square plus 3x plus 2, 5a square plus 4a plus 10. ஸோ இந்த 3 கைண்டும் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வச்சு 3 வகையாக இதை பிரிச்சிருக்கோம். அடுத்து பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி, அதாவது பாஸ் வச்சு எப்படி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பாலினாமியல், குவாட்ரடிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல் அண்ட் பை குவாட்ரடிக் பாலினாமியலும் இருக்கு. நான் அதை சொல்றேன். லீனியர் பாலினாமியல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதோட டிகிரி வந்து 1 இருக்கணும். அதாவது 5x 2x minus 7. ஸோ லீனியர் பாலினாமியல் மேபி மோனோமியல் ஆர் பைனாமியல். இது மோனோமியலாகவும் இருக்கலாம், அதாவது சிங்கிள் டேர்மாகவும் இருக்கலாம், இல்லை 2 டேர்ம்ஸும் வரலாம். அதுதான் வந்து லீனியர் பாலினாமியல். ஸோ இதோட டிகிரி வந்து 1. இங்கே எக்ஸ் பவர் 1, இங்கேயும் எக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ டிகிரி வந்து பவர் வந்து 1 இருந்ததுன்னு சொன்னால் அது லீனியர் பாலினாமியல். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் பாலினாமியல். குவாட்ரடிக்னா டிகிரி வந்து 2 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் √2x². ஸோ இங்கே இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னா 2. அதே போல் இங்கேயும் பாருங்க பவர் வந்து 2ல ஸ்டார்ட் ஆகுது. √2x² minus 2x plus 3. ஸோ டிகிரி 2 இருந்ததுன்னு சொன்னால் அது குவாட்ரடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் கியூபிக் பாலினாமியல். டிகிரி வந்து 3 இருக்கணும். 3x cube 4x cube. ஸோ பவர் 3 இருந்தது, அதோட டிகிரி வந்து 3 இருந்ததுன்னு சொன்னா அது கியூபிக் பாலினாமியல். நான் பை குவாட்ரடிக் பாலினாமியல் சொல்லியிருந்தேன். பை குவாட்ரடிக்ன்றது √2x² into √2x² போது இது வந்து 2x power 4 மாறும். அதாவது பவர் 4 வரதெல்லாம் வந்து பை குவாட்ரடிக் பாலினாமியல்ல கன்சிடர் பண்றோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். Any part of a term that is multiplied by the variable of the term is called the coefficient of the remaining term. நமக்கு ஸ்டேட்மெண்டா பார்க்கும்போது கண்டிப்பா புரியாது. எக்ஸாம்பிள் புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் பாருங்க. 6 minus 2x² plus 3x³ minus √7x. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², x³ x எல்லாம் வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²ன்றது வேரியபிள். இங்கே x³ வந்து வேரியபிள், இங்கே xன்றது வேரியபிள். ஸோ வேரியபிளோட ரிலேட் ஆகிருக்கிற அந்த நம்பர்ஸை தான் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ x²ஓட கோஎஃபிஷியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் எழுதக்கூடாதுங்க. 2ஓட ரிலேட் ஆகிருக்கிற அந்த சைன் என்னன்னு பாருங்க. ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். அப்போ 2க்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ். அப்போ x²ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -2. அதே போல x³ ஓட ரிலேட் ஆயிருக்கிறது வந்து 3 +3. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ வந்து +3 அண்ட் xோட கோஎஃபிஷியன்ட் வந்து -√7. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் πx² - x plus 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வேரியபிள். அப்போ இந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் எது? பை வந்து ரிலேட் ஆயிருக்கு. ஸோ பை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி அப்போ எதுவுமே இல்லையே, 0வா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்கு. ஸோ 1 × x. அதே நீங்கள் 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 0 × x 0வா மாறிடும். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1, அதுக்கு முன்னே இருக்கிற சைன் மைனஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -1. நெக்ஸ்ட் மோனோமியல் எடுத்துக்கோங்க. 4xy. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து yயோட ரிலேட்டாக இருக்கிற அந்த டேர்ம்ஸ் வந்து 4ம் xம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இஸ் 4x. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இது வரும் 4y. அந்த ரெஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட்டா மாறிடும். Next, a very special polynomial which is zero polynomial. So zero polynomial பத்தி பார்க்கலாம். It is a polynomial where all the coefficients are 0. See the given equation.
g of t is equal to 0 t power 4 plus 0 t power 2 plus 0 t. So highest degree 4. ஆனால் நம்மளால் அதை கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா t power 4 multiplied with 0. 0வில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 0வில் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல் டேர்மும் வந்து 0வா மாறிடும். Therefore, the degree of the zero polynomial is not defined. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது zero polynomial. Zero polynomial is different from zero of the polynomial. அடுத்து நாம zero of the polynomial பார்க்கலாம். இது zeros of a polynomial. Consider a polynomial p of x if k is a real number such that p of k is equal to 0, then k is called as zero of the polynomial p of x. So p of x is equal to x square minus 5x plus 6. It is the example. So instead of x, we are going to consider k. x க்கு பதிலா k consider பண்றோம். அப்போ substitute பண்ணும்போது p of k is equal to 0. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது zeros of a polynomial. So p of k is equal to k square, x இருக்கிற இடத்துல எல்லாம் k substitute பண்ணிக்கோங்க. So அப்படி substitute பண்ணும்போது k square minus 5k plus 6 is equal to 0வா மாறும். இப்போ நீங்க இதை factorize பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற values k minus 3, k minus 2. So k இங்கே வச்சுக்கோங்க. minus 3 equal to அந்த பக்கம் போகும்போது plus 3 turn ஆகும். k minus 2 is equal to 0. So k இங்கே இருக்கும். minus 2 அந்த பக்கம் போகும்போது plus 2வா மாறும். So k இருக்கிற you replace the k value. k இருக்கிற இடத்தை replace பண்ணுங்க. அப்போ p of 3 is equal to 0 and p of 2 is equal to 0. So இதுதான் வந்து zeros of the given polynomial. Next second one பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்து linear equation கன்சிடர் பண்ணியிருக்கோம். 0 of p of x is equal to 5x plus 2 because x ஓட டிகிரி 1. ஸோ இது வந்து linear polynomial. ஸோ p of x ஓட வேல்யூ நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணும்போது 5x plus 7 is equal to 0. plus 7 இந்த பக்கம் போகும்போது minus 7 மாறும். multiply 5 வந்து divide 5 மாறும். ஸோ x ஓட வேல்யூ minus 7 by 5. Therefore, p of minus 7 by 5 is equal to 0. This is 0 of the given polynomial. நாம இப்போ types of polynomial பார்க்க போறோம். types of polynomial பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். The first one பார்த்தீங்கன்னா அதோட terms வச்சு மூணு வகையா பிரியுது. monomial, binomial, trinomial. அடுத்து பார்த்தீங்கன்னா polynomial based on degree. அதோட டிகிரி அதாவது பவரை வச்சு மூணு கைண்டா பிரிக்கிறோம். linear, quadratic and cubic. So the first one பார்த்தீங்கன்னா terms வச்சு எப்படின்னு பாருங்க. monomial, monoனா சிங்கிள், அதாவது ஒரு டேர்ம் மட்டும் இருக்கணும். 6m 5 அது கான்ஸ்டன்டா கூட இருக்கலாம், பட் அது வந்து ஒரே டேர்ம் மட்டும் இருந்ததுன்னு சொன்னா அதை மோனோமியல்னு சொல்றோம். பைனாமியல்னா பைனா 2, அப்போ 2 டேர்ம்ஸ் இருக்கணும். 5x plus 3 பவர் 1 இங்கே கான்ஸ்டன்ட். ஸோ இது ரெண்டு டேர்மா இருக்கு. அதே போல 2y minus 2. ஸோ இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் இருக்கிறதெல்லாம் பைனாமியல்ல வரும். ட்ரைனாமியல்ன்றது ட்ரைனா 3 டேர்ம்ஸ். ஸோ 4x square plus 3x plus 2, 5a square plus 4a plus 10. ஸோ இந்த மூணு கைண்டும் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வச்சு மூணு வகையாக இதை பிரிச்சிருக்கோம். அடுத்து பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி, அதாவது பாஸ் வச்சு எப்படி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பாலினாமியல், குவாட்ரடிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல் அண்ட் பை குவாட்ரடிக் பாலினாமியலும் இருக்கு. நான் அதை சொல்கிறேன். லீனியர் பாலினாமியல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதோட டிகிரி வந்து ஒன்றா இருக்கணும். அதாவது 5x 2x minus 7. So linear polynomial may be monomial or binomial. இது மோனோமியலாகவும் இருக்கலாம், அதாவது சிங்கிள் டேர்மாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டு டேர்ம்ஸும் வரலாம். அதுதான் வந்து லீனியர் பாலினாமியல். ஸோ இதோட டிகிரி வந்து 1. இங்கே எக்ஸ் பவர் 1, இங்கேயும் எக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ டிகிரி வந்து பவர் வந்து 1 இருந்ததுன்னு சொன்னால் அது லீனியர் பாலினாமியல். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் பாலினாமியல். குவாட்ரடிக்னா டிகிரி வந்து 2 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் √2x ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னா 2. அதே போல் இங்கேயும் பாருங்கள் பவர் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகுது. √2x ஸ்கொயர் minus 2x plus 3. ஸோ டிகிரி 2 இருந்ததுன்னு சொன்னால் அது குவாட்ரடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் கியூபிக் பாலினாமியல். டிகிரி வந்து 3 இருக்கணும். 3x கியூப், 4x கியூப். ஸோ பவர் 3 இருந்தது, அதோட டிகிரி வந்து 3 இருந்ததுன்னு சொன்னால் அது கியூபிக் பாலினாமியல். நான் பை குவாட்ரடிக் பாலினாமியலும் சொல்லியிருந்தேன். பை குவாட்ரடிக்ன்றது √2x ஸ்கொயர்
இன்டூ ரூட் 2x ஸ்கொயர்னும் போது இது வந்து 2x பவர் 4 மாறும். அதாவது பவர் 4 வர்றதெல்லாம் வந்து பை குவாட்ரடிக் பாலினாமியலில் கன்சிடர் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். Any part of a term that is multiplied by the variable of the term is called the coefficient of the remaining term. நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கும்போது கண்டிப்பாக புரியாது. எக்ஸாம்பிள் புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் பாருங்க. 6 minus 2x square plus 3x cube minus root 7x. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது வேரியபிள், இங்கே எக்ஸ் கியூப் வந்து வேரியபிள், இங்கே எக்ஸ்ன்றது வேரியபிள். ஸோ வேரியபிளோட ரிலேட் ஆகிருக்கிற அந்த நம்பர்ஸை தான் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் எழுதக்கூடாதுங்க. 2ஓட ரிலேட் ஆகிருக்கிற அந்த சைன் என்னன்னு பாருங்கள். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். அப்போ 2க்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ். அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -2. அதே போல் எக்ஸ் கியூபோட ரிலேட் ஆகிருக்கிறது வந்து 3 + 3. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் வந்து +3 அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -√7. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், pi x square minus x plus 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது வேரியபிள். அப்போ இந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் எது? பை வந்து ரிலேட் ஆயிருக்கு. ஸோ பை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி அப்போ எதுவுமே இல்லையே, 0வா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ 1 × x. அதே நீங்கள் 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 0 × x 0வாக மாறிடும். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற என்ன பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1, அதுக்கு முன்னே இருக்கிற சைன் மைனஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -1. நெக்ஸ்ட்டு மோனோமியல் எடுத்துக்கோங்க. 4xy. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து yயோட ரிலேட்டாக இருக்கிற அந்த டேர்ம்ஸ் வந்து 4ம் xம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இஸ் 4x. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இது வரும் 4y. அந்த ரெஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கோஎஃபிஷியண்ட்டாக மாறிடும். Next, a very special polynomial which is zero polynomial. So zero polynomial பற்றி பார்க்கலாம். It is a polynomial where all the coefficients are 0. See the given equation. G of t is equal to 0t power 4 plus 0t power 2 plus 0t. So highest degree 4. ஆனால் நம்மளால் அதை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா t power 4 multiplied with 0. 0வில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 0வில் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல் டேர்மும் வந்து 0வாக மாறிடும். Therefore, the degree of the zero polynomial is not defined. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது zero polynomial. Zero polynomial is different from zero of the polynomial. அடுத்து நாம zero of the polynomial பார்க்கலாம். இது zeros of a polynomial. Consider a polynomial p of x. If k is a real number such that p of k is equal to 0, then k is called as zero of the polynomial p of x. So p of x is equal to x square minus 5x plus 6. It is example. So instead of x, we are going to consider k. x க்கு பதிலா k கன்சிடர் பண்ணுறோம். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது p of k is equal to 0. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது zeros of a polynomial. So p of k is equal to k square. x இருக்கிற இடத்துல எல்லாம் k சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது k square minus 5k plus 6 is equal to 0வாக மாறும். இப்போ நீங்கள் இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் k minus 3, k minus 2. ஸோ k இங்கே வச்சுக்கோங்க. -3 ஈக்குவல்ஸுக்கு அந்த பக்கம் போகும்போது +3ஆக டர்ன் ஆகும். k minus 2 is equal to 0. ஸோ k இங்கே இருக்கும். -2 அந்த பக்கம் போகும்போது +2ஆக மாறும். ஸோ k இருக்கிற யூ ரீப்ளேஸ் த k வேல்யூ. k இருக்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போது p of 3 is equal to 0 and p of 2 is equal to 0. ஸோ இதுதான் வந்து zeros of the given polynomial. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். 0 of p of x is equal to 5x plus 2 பிகாஸ் எக்ஸோட டிகிரி 1. ஸோ இது வந்து லீனியர் பாலினாமியல். ஸோ p of xோட வேல்யூ நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணும்போது 5x plus 7 is equal to 0.
ப்ளஸ் 7 இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 7 மாறும். மல்டிப்ளை 5 வந்து டிவைட் 5 மாறும். ஸோ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 7/5. தேர்ஃபோர் பி ஆஃப் minus 7/5 is equal to 0. This is 0 of the given polynomial.